குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் முகமது சார் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? பப்ளிக் எக்ஸாம் சீசன்றதால பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் இந்த பப்ளிக் எக்ஸாம் பற்றி போட்டுட்ருக்கேன். இப்போ 12th ஸ்டார்ட் ஆச்சு, சிபிஎஸ்சி முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துருக்கவங்க 12th பசங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். இந்த கெமிஸ்ட்ரியில் என்னென்னா நான் மேக்ஸிமம் கொடுத்தோன்னா அது வந்துருந்துச்சு அவங்களுக்கு. அதேமாதிரி அக்கௌண்ட்ஸில் என்ன கொடுத்துருந்தோம் வந்துருந்துச்சு. சரி, இப்போ 10th போடலாம். ஏன்னா இப்போ 11th உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் டேட் வந்து 11th. சரி, ஓகே. இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வந்து எப்படி பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுன்னு ஒரு சின்ன கைட்லைன் தரேன். இந்த வீடியோவும் 12th போட்டிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் பார்க்காதவங்க இதை பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் எக்ஸாம் ஃபியர் இருக்கும் நமக்கு. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்க 10th பசங்க. முதல்ல பயந்துடாதீங்க, ஒன்றுமே இல்லை. அது நார்மல் எக்ஸாம் மாதிரி தான். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து படிச்சுட்டு வரீங்க. மிட் டேர்ம், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஃபர்ஸ்ட் டிவிஷன் சொல்லி கண்டினியூ டெஸ்ட் வச்சுட்டுறதால நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க. ஸோ அதனால அதை நீங்கள் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ பயப்படாதீங்க. ஏன்னா பயந்தீங்கன்னா நீங்கள் படிச்சது மறந்து போயிடும். அதனால ரிலாக்ஸ்டாக எழுதுங்க. 10:15 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். 10 o'clock நீங்கள் என்ட்ரி இருக்கணும். half an hour பிஃபோர் 9:30 போயிடுங்க ஹாலுக்கு. ஸோ 10 o'clock கொடுத்தேன்னு கொஸ்டின் வாங்கிட்டு உங்களுக்கு என்ன தெரியுமோன்றது ஜஸ்ட் பென்சிலில் டாட் வச்சுக்கோங்க. 10:15 வந்து லைன்ஸ்லாம் போட்டுருங்க. ஒரு ஸ்டேஷனரி எல்லாம் வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா 2 pens வச்சுக்கோங்க. எல்லா லைன்ஸ் போட்டுட்டு 10:15 ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 1 wordsலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 words, அப்புறம் கிராமர், அப்புறம் ஷார்ட் ஆன்சர், அப்புறம் லாங் ஆன்சர். ஸோ டோட்டல் 100 marks தான். நீங்கள் ஃபுல்லாக 100 marks அட்டன் பண்ணுங்க. ஒன்று கூட விடாதீங்க. அதில் எப்படியும் உங்களுக்கு 70-80 மார்க் தெரிஞ்சது தான் வரப்போகுது. ஸோ தெரிஞ்சது ஃபுல்லாக முதல்ல ஒரு 7 பேஜோ 8 பேஜோ மேக்ஸிமம் தெரிஞ்சு எழுதுங்க. நான் சொன்ன மாதிரி 1 words, கிராமர்ன்றது லைனாக எழுதுங்க. கடைசியில் தெரியாததை வந்து உங்களுக்கு என்ன அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட் இருக்குதோ அதே லெசன் ரிலேட்டட் பேலன்ஸ் எழுதி ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஒன்று கூட விடாதீங்க. என்ன தெரியுமோ அதை எழுச்சி முடிச்சிருங்க. அதே மாதிரி 1 o'clock 1:15 முடியுதுன்னா 1 o'clock உங்களுடைய எக்ஸாம் முடிச்சிருங்க. ஏன்னா அதே மாதிரி அனலாக் வாட்ச் தான் கட்டணும். டிஜிட்டல் வாட்ச் அலோடு இல்லை. ஸோ எவ்ரி 1 hour நீங்கள் பாருங்க. சில ஸ்கூலில் 1 hour ஒரு வாட்டி ரிமைண்டர் கொடுப்பாங்க. இல்லைன்னா கூட நீங்கள் வாட்ச் கட்டிட்டு போயிட்டு எவ்ரி 1 hour பார்த்துட்டு 1 o'clock முடிச்சிருங்க. முடிச்சிட்டிங்கன்னா 15 minutesல பேலன்ஸ் ஏதாவது விட்டிங்கன்னா லைன் போடுறது, முக்கியமான பாயிண்ட் ஹைலைட் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு 1:15 பேப்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வெளியே வந்து இது யார்கிட்டையும் தயவு செய்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க. யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா நம்ம தான் கஷ்டமாக இருக்கும். என்ன ஆகுனா இது நீங்கள் விட்டுருப்பீங்க, இது சரியாக எழுதிருக்க மாட்டீங்க, இது இல்லை இதுன்னு வாங்க. ஸோ அதனால அந்த டிஸ்கஷனே வேணாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், விட்டுட்டு வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஷார்ட் ஹைலைட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். தெரிஞ்சது எழுதுங்க, தெரியாதது இல்லாதீங்க, நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். முடிஞ்சுது. சரி, இப்போ உங்களுக்கு 11th அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ஸோ தமிழ் ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு நான் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு சொல்ல போனீங்கன்னா வர 100% வாய்ப்புகள் இருக்குது. என்னன்றது நான் இதோடைய ஃபோட்டோ காப்பியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். நான் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் வந்து 7 ஏழு இருக்குது. இந்த 7 ஏழில் வந்து ஃபர்ஸ்ட் ஏழில் குருவினா 1 3 5, சிறுவினா 1 2 3, நடுவினா வந்து 1 2 3. அப்புறம் பார்த்தீங்கன்னா 7 2ல் குருவினா 1 3 4 5, சிறுவினா 1 2 3, நடுவினா 1 2. அந்த 7 2ல் வந்து உங்களுக்கு திருக்குறள் இருக்கு. திருக்குறள் குருவினா வந்து 1 2, சிறுவினா வந்து 1 2. அப்புறம் வந்தீங்கன்னா இது வந்து தேர்டோடையது. தேர்டு இயல் வந்து குருவினா பார்த்தீங்கன்னா 1 2 3 5, சிறுவினா 3 4, நடுவினா 2 3. இதுல இருக்கிற திருக்குறள் வந்து குருவினால 1 1 2, சிறுவினா 1 1 2. அப்புறம் ஃபோர்த் இயல் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 குருவினா, சிறுவினா 1 2, நடுவினா 2 1 3. ஃபிஃப்த் இயல் பார்த்தீங்கன்னா 1 3 4, சிறுவினா 3, நடுவினா 1 and 3. அதுல இருக்கிற திருக்குறள் வந்து குருவினா 2, சிறுவினா வந்து 1. அப்புறம் சிக்ஸ்த் இயர்ல பார்த்தீங்கன்னா குருவினா 1 3, சிறுவினா 2, நடுவினா 2. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இயல் 7ல் வந்து குருவினா 1 3, சிறுவினா 1 2 3 4, நடுவினா 1 2 3. இது நீங்கள் நோட் பண்ணலாம் கூட பிரச்சனை இல்லை. எப்படியும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோடைய ஃபோட்டோஸோட ஆட் பண்ண போகிறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் மேக்ஸிமம் முடிச்சிங்கனாலே ஒரு நல்ல மார்க் வரும். இன்னொரு முக்கியமான டிப்ஸ் நான் தரேன். என்ன முக்கியமான டிப்ஸ்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா 1 words 15 marks வருது. உங்களுக்கு 1 words பார்த்தீங்கன்னா 1 marks பார்த்தீங்கன்னா 15 marks வருது. அப்புறம் கிராமர்னா நான் உங்களுக்கு பகுப்புத்த இலக்கணம், அப்புறம் புணர்ச்சி, கடிதம், படிவம், இது எல்லாம் கிராமரே வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30 marks வருது. பேசேஜ் ரேட்டிங், ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அது கீழே கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுப்பான், அதை எழுதுறது, அப்புறம் வந்து லெட்டர் எழுதுறது, பேசேஜ் ரேட்டிங் எல்லாமே கிராமர் என்னென்ன இருக்குது, புணர்ச்சி, பகுப்பத இலக்கணம், அணி எல்லாமே வந்து உங்களுக்கு 30 marks வருது. ஸோ நீங்கள் வந்து 1 marks கிராமர் படித்தாலே உங்களுக்கு 45 marks ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் பாஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாஸ், ஒரு டீசென்ட் மார்க் வந்துடுது.
ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்தோடனே 1 மார்க் ஸ்டார்ட் பண்ணுங்க, கடகடன்னு 1 மார்க்ஸ் முடிங்க. அப்புறம் கிராமர் 30 மார்க் இருக்குது, அது கடகடன்னு முடிச்சிருங்க. என்னென்ன இருக்கும் கிராமர் முடிச்சிருங்க. ஸோ கிராமர் கொஞ்சம் நல்லா தரவா பார்த்துக்குங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்க. இந்த வருஷம் ஹாஃப் இயர்லி, ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் பாருங்க. இந்த ப்ரீவியஸ் இயரும் இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் இயர் வச்சு தான் நாங்கள் கொடுத்துருக்கோது. அதுல இருந்தால் கிராமரும் வரும். ஸோ அது ஃபுல்லாக ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 மார்க்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் குருவினா சிறுவினெல்லாம் பண்ணீங்கன்னா ஈஸியாக 80 to 90 மார்க்ஸ் எடுக்கிறது ரொம்ப 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 ஈஸி. 80 to 90 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இதே மாதிரி தான் எழுதுங்க. அவசரப்பட்டு நான் வந்து தெரியாததை தயவு செய்து ஃபர்ஸ்ட் எழுதாதீங்க. தெரியாததை எழுதுனீங்கன்னா நாவும் உங்க மேல இருக்கிற இம்ப்ரெஷன் பேட் இம்ப்ரெஷன் ஆகிடும், அப்புறம் மார்க் வராது. அதனால ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதை எழுதுங்க, தெரிஞ்சது ஃபுல்லாக முடிங்க. நான் சொன்ன மாதிரி 1 மார்க் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் கிராமர் முடிங்க. இது 2 முடிச்சாலே ஆல்மோஸ்ட் 50 மார்க் வந்துடுது. அதுக்கப்புறம் குருவினா சிறுவினா முடிச்சிங்கன்னா ஸோ ஈஸிலி யூ கேன் ஸ்கோர் 80 to 90 மார்க்ஸ். கொஞ்சம் நல்லா படிக்கிற பசங்கன்னா 100 மார்க்ஸ் கூட எடுக்கலாம். ஸோ சென்டம்க்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ ஈஸியாக வந்து தமிழில் நீங்கள் சென்டம் எடுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும். சில இடத்துல வந்து 3 சொல்லினா எங்கே போடணும், 2 சொல்லினா எங்கே போடணும், சின்ன லா எங்கே போடணும், பெரிய லா எங்கே போடணும், இதெல்லாம் கவனமாக பாருங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதி பார்க்கணும். ஒரு டஃப்பாக இருக்கிறது குருவினா இருக்கட்டும், சிறுவினா இருக்கட்டும், நடுவினா எது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கு, டிஃபிகல்ட்டாக இருக்கும், அது எழுதி பாருங்க. படிச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு லெசன் ஒரு ஏழு எழுதி பாருங்க. எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் சாரோ உங்கள் டீச்சர்கிட்ட கொடுத்து அது கரெக்ஷன் ஆக்கிங்க. இல்லைன்னா நீங்களே செல்ஃப் கரெக்ஷன் உங்கள் புக்கை எடுத்து இங்கே மிஸ்டேக் பண்ணீங்கன்னு கரெக்டாக மார்க் பண்ணீங்க. ஸோ இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லைன்னா ஈஸியாக நீங்கள் 100 கூட எடுக்கலாம். ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு 500 மார்க்ஸ்னா அதில் நீங்கள் 500 மார்க்ஸ்க்கு வந்து டிஸ்டிங்ஷன் ஒரு சப்ஜெக்டில் 75 மார்க்ஸ் வச்சிங்கன்னா எவ்வளோ ஆச்சு, 75 into 5 75 into 5னா உங்களுக்கு வந்து 375 மார்க்ஸ் எடுக்கணும். இதுதான் டிஸ்டிங்ஷன். ஸோ டிஸ்டிங்ஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 60 மார்க் எடுத்தீங்கன்னா ஈச் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் 300 வரும். ஸோ 75 ஸ்கோர் பிளான் பண்ணுங்க. ஸோ 375 to 400 450 கூட எடுக்கலாம் அவங்க திறமையை பொறுத்திருக்கு. ஸோ ஈஸியாக டிஸ்டிங்ஷன் மார்க் எடுக்கலாம். அதுக்கு வந்து மெயின் என்னன்னா இதுதான் ஃபார்முலா. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா தமிழ் ஈஸியாக ஸ்கோர். அதுவும் இல்லாமல் தமிழ் இங்கிலீஷ் எந்த ரெண்டுத்துலையும் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணீங்களோ 90 மார்க்ஸ் 80 to 90 மார்க்ஸ் எடுத்துட்டா கூட மற்ற மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா கூட நீங்கள் 400 கிராஸ் பண்ணுறது 375 டிஸ்டிங்ஷன் வாங்குறது ஈஸி. அதனால இந்த தமிழ் இங்கிலீஷில் நல்லா ஸ்கோர். ஏன்னா தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி கிராமர் மெயின். இந்த 2 கிராமர் நீங்கள் பக்காவாக பார்த்துட்டீங்களா நல்லா ஸ்கோர் வந்துடும். சரி, நான் சொல்ல வேண்டியது தான். ஃபைனல் முடிக்க போகிறது. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி 3-4 பாயிண்ட்ஸ் தான் மெயின் பாயிண்ட்ஸு. 6-7 பேஜஸ் தெரிஞ்சது எழுதுங்க. க்ளீனாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஃபுல் லைன்ஸ் போடுங்க. 1 o'clock முடிங்க. பேலன்ஸ் இருக்க 15 மினிட்ஸில் ரிமைண்டர் முடிங்க. ஒன்று கூட ஓடாதீங்க, ஃபுல்லாக முடிச்சுங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மெயினாக பார்த்துட்டு போங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1 மார்க் கூட ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் கிராமர் முடிங்க, அப்புறம் சிறுவினா குருவினா முடிங்க. ஸோ இதுதான். இதில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டிங்ஷன் வாங்கலாம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறீங்க, தைரியமாக எழுதுங்க. பேனிக் ஆகாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வரப்போகுது பேப்பர். நீங்கள் நினச்சது தான் வரப்போகுது. நல்லா எழுதலாம், தெளிவாக எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் நல்ல பெண்ணில் எழுதுங்க. 10 ரூபாய் 20 ரூபாய் பெண் இல்லாமல் 50 rupees 100 rupees ஆனால் கூட நல்ல பெண் எழுத்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்க. ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணி லைன் பண்ணிங்கன்னா 100% நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் 6 எடுத்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஆல் தி பெஸ்ட்.